இது ஒரு மெயின் விஷயம். இங்க வந்து இப்னு மாஜால 150வது ஹதீஸ், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய சிறிய தந்தை மூலமும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மூலம் அடைக்கலம் கிடைச்சது அப்படின்னா அவங்களுடைய சிறிய தந்தை மூலமும், அபூபக்கரை அவருடைய சமுதாயம் மூலமும், அவருடைய சமுதாயம் இருக்குல்ல அபூபக்கருடைய அந்த குலம் மூலமும் அபயம் கிடைக்க செய்தான். அவங்க ரெண்டு பேரையும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. மற்றவர்களை முஷ்ரிக்குகள் பிடித்து துன்பம் தரும் ஆடை அணிவித்து வெயிலில் நிற்க வைத்து வேதனை செய்வார்கள். ஒவ்வொருவரும் தன் எண்ணத்திற்கேற்ப காஃபிர்களிடம் இருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் சொல்வதை செய்து தப்பித்துக் கொள்வோம். ஆனால் பிலால் மட்டும் பகிரங்கமாக அஹத் அஹத் என்று கூறிக்கொண்டு வேதனையை தாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அவர் குலத்தாரும் அவரை கைவிட்டு விட்டு இருந்தனர். அவங்க குலத்தாரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி இப்னு மாஜால 150வது ஹதீஸ் இருக்கு. இந்த அபயம் இல்லாம அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க பாத்தீங்கன்னா சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய அம்மா சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய அப்பா யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? அடைக்கலம் அந்த ஊருக்குள்ள கிடைக்கல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளூர் வாசி தானே, அவருக்கு ஏன் வெளியில இருந்து ஒரு அடைக்கலம் தரணும்? அப்படின்னா மதம் மாறிட்டா குற்றவாளி. புரியுதா? நீ டிஃபால்ட்டா ஒரு மதம் குறைஷிகளுடைய மதத்துல இருக்கிற அந்த மதத்தை நீ வந்து மாத்திட்ட அப்படின்னா உனக்கு ஊர் நீக்கம் செஞ்சிட்டாங்க. அந்த மக்காவுடைய அந்த அபயம்ல இருந்து நீ வந்து வெளியே போயிடணும். அப்ப அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அப்பா கிடையாது. அப்ப அதனால வேற யாராவது ஒரு ஆள் பொறுப்பெடுத்தா மட்டும்தான் அவரால் உயிர் வாழ முடியும். அப்போ அந்த மாதிரி அவருக்கு பொறுப்பெடுத்த ஆள் யாரு அப்படின்னா யாரு? அபு தாலிப். அவருடைய சொந்த மகன்கிறதுனால அவருக்கு தனியா வந்து அபயம் தேவையில்லை. யாருக்கு? அலி ரலியல்லாஹு. அதே மாதிரி அபூபக்கரும் மதம் மாறிட்டார். இப்ப மதம் மாறினவங்களுக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒப்பந்தம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ புதுசா யாராவது வெளியாளுக்கு எப்படி அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி புதுசா வெளியாளுகளுக்கு இவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்போ மீதி அடைக்கலம் வந்து கிடைக்காத ஆட்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் அடி ஒத்ததான். அப்போ இவங்க தான் வந்து அபிசீனியா கூட ஹிஜ்ரத் பண்றாங்க. இந்த அபைக்கா இதுலயும் இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்க மாட்டிருக்கு. ஏன் ஒரே ஆள் ஒரு 10 பேருக்கு அடைக்கலம் கொடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் கிடையாது. புரியுதுங்களா? அதுல ஒரு லிமிட் இருக்க போய் தானே ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இல்லைன்னா ரசூல்லா கொடுத்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு சேர்த்து கொடு. உஸ்மான் ரலியல்லாஹு கிடைக்கல அபயம். உஸ்மான் ரலியல்லாஹு வந்து அபிசீனியா ஹிஜ்ரத் போறாங்க. அப்போ நிறைய சகோதரர்களுக்கு வந்து நிறைய சஹாபாக்களுக்கு வந்து கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து. இதை வச்சு நான் புரியுறேன். புரியுதுங்களா? ஏன் இருந்தது அப்படின்னா அபு தாலிபா எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஒரு 100 பேருக்கு சேர்த்து இந்த 100 பேருக்கு நான் அபயம் தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கலாம்ல. அந்த மாதிரி ஆப்ஷன் கூட இல்லையாட்டிருக்கு. 1 2 அந்த மாதிரியான இருக்க மாட்டிருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஒரு மிகப்பெரிய உபகாரமும் என்னது? அடைக்கலம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அபயம் கிடைக்கிறது இது ஒரு மேட்ரு. இது ஒரு விஷயம் பார்த்துக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏகப்பட்ட இன்சல்ட்டும் வந்து செய்யறாங்க. இந்த அபூ லஹப் கூட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எங்கெல்லாம் போய் தாவா செய்வாங்களோ அந்த இடத்துல பின்னாடியும் வந்துட்டு என்ன சொல்லிடுவோம், துல் மஜாஸ்ங்கிற அந்த மார்க்கெட்டு, என்ன துல் மஜாஸ்ங்கிற ஒரு மார்க்கெட் இருந்தது மக்காவில். அந்த மார்க்கெட்ல எல்லாம் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தாவா செய்வாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதரை என்னை ஏத்துங்க அப்படின்னா அவன் பின்னாடியே வந்து கிண்டல் பண்ணிட்டே வருவோம். இந்த மனிதரை வந்து ஏற்றுக்கொள்ளாதீங்க, இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா உங்க ஊரை விட்டு உங்களை வந்து துரத்தி வைக்கிறது, அது மாதிரி ஃபித்னா பண்றதுக்காகவே இவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில சம்பவம் பாருங்க. இந்த அபயம் இல்லாத இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க மேல நடந்த பலவிதமான கொடுமைகள் வந்து நடக்குது. அதுல உச்சகட்டமான கொடுமை எது அப்படின்னா எல்லாருமே ஃபேமஸான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அம்மார் ரலியல்லாஹுடைய சம்பவம். அம்மார் பின் யாசிருடைய அந்த ஃபேமிலி மேல இழைக்கப்பட்ட கொடுமை இருக்கு இல்லையா. முதலாக கொல்லப்படுறவங்களும் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் கொல்லப்படுறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம். இது உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அகமதுல வந்து இது வருது 439வது ஹதீஸ். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நபி தோழர்களை தன்னிடம் வர செய்தார்கள். அதாவது பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு கிலாஃபத் வருது இல்லையா, அந்த காலத்துல வந்து பேசிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு நபி தோழர்களை கூப்பிடுறாங்க. அதில் அம்மார் ரலியல்லாஹு அவங்களும் என்ன, அப்போ அந்த சஹாபாக்களை கூப்பிடுறாங்க சும்மா. அது அம்மார் ரலியல்லாஹு கூட வர்றாரு. அப்போ அவரை பார்த்து சொல்றாரு, இவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லட்டா அப்படிங்கிறார். அம்மாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஃபத்ஹா என்னும் இடத்தில் நான் சென்று கொண்டிருந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கையை பிடித்து உடன் வந்து கொண்டிருந்தார். ரசூல்லா வந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது யாசிர் ரலியல்லாஹு அவர்களும் சுமையா ரலியல்லாஹு ஆகியோருக்கும் வேதனை தந்து கொண்டிருந்த காஃபிர்களை கடந்து சென்றார்கள். யாசிர் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அம்மாருடைய அப்பா, அவருக்கும் அவங்களுடைய அம்மா சுமையா ரலியல்லாஹு இவங்க 2 பேரையும் பிடிச்சி அபூ ஜஹில் வந்து ரொம்ப கொடுமையா வந்து வேதனை பண்ணிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு அப்படின்னா நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து தன்னுடைய மகன் முன்னாடியே நிர்வாணப்படுத்தி அவங்களுடைய பிறப்புறுப்புல ஈட்டி சொருவி கொல்ல பண்ணா அப்படிங்கிற அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியா போறாங்க. கூட உஸ்மான் ரலியல்லாஹுடைய கையை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிருக்காங்க. அப்ப வந்து அந்த இவர் கேட்கிறாரு, யாரு? யாசிர் ரலியல்லாஹு கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே காலம் இப்படியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்படி கூட காலம் ஆயிரும்
இவ்வளவு கொடுமை கூட நம்ம இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொள்ளுங்கள் என்று அவரை நோக்கி கூறிவிட்டு, இறைவா யாசிரின் குடும்பத்தாரை மன்னித்து விடுவாயாக என்றார்கள். பிறகு இறைவன் மன்னித்தும் விட்டான் என்று கூறினார்கள். உடனே சொல்றாங்க, சொல்லிட்டு அல்லாஹ் மன்னிச்சும் விட்டான் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு நற்செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. இன்னும் வேறு சில கிதாபுகள்ல எப்படி வருதுன்னா, யாசிரின் குடும்பத்தாரே நற்செய்தி பெறுங்கள், சொர்க்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயும் அவங்களுக்கு வந்து அதோடைய பிரதிபலனா சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, யாசிர் ரலியல்லாஹு இருக்காங்க, அம்மார் இருக்காங்க, உஸ்மான் ரலியல்லாஹு இருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கையை கூட, ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு இளைஞர், ஏதாவது சரி ரசூலுல்லாஹ் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுக்கு நடுவில் போய் ஏதாவது வேலை ஏதாவது செஞ்சுட்டாருன்னா, கோபத்துல போய் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன நடக்கும்? இத்தனை உதவியும் கேட்கிறாரு, உதவி கூட கேட்கிறாரு, காலம் வந்து இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொறுமையா இருங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல பார்க்கணும், இங்க அடிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து வச்சிருந்தது இந்த செய்தியிலிருந்து அப்பட்டமா தெரியும். 10 வருஷம் 13 வருஷத்துல ஒரு உயிருக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா போக கிடையாது. புரியுதுங்களா? ஒரு கொலை கூட ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் பண்ணல. அவங்க நினைச்சிருந்தா நைட்டோட நைட்டா அபுஜைல முடிச்சிருக்கலாம், பிளான் பண்ணி இருந்தா சொல்றேன். அட்டாக் பண்றதுக்கு மட்டும் அல்லாஹ் இவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா, இல்ல ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா அடி அவங்கள தூள் கிளப்பி இருந்திருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணல. அதுக்கு ஒரு வலுவான உதாரணம் அதே மாதிரி புகாரில 4815 இந்த ஹதீஸ் வருது. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து கேட்கப்படுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து எப்படி வேதனை செஞ்சாங்க. இது வந்து சஹாபாக்களுடைய வேதனை. பிலால் ரலியல்லாஹுடைய ஸ்டோரி தெரியும், அது சுடுமணல்ல கிடத்தி கல்லுல. நம்மளுடைய நோக்கம் ரசூலுடைய வரலாறு பேசுறது இல்லை, அதனால சாம்பிள் 1-2 சொல்றோம். அப்ப பிலால் ரலியல்லாஹுடைய வேதனை இருக்கு, கப்பாப் ரலியல்லாஹுடைய வேதனை இருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்க வேதனை அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு வந்து இவர் பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். மக்கா வெற்றி டைம்ல ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. இந்த நேரத்துல வந்து அவர் இஸ்லாத்தை ஏத்துக்காம இருக்காரு. அப்ப அவர் வந்து பழைய கதை ஒண்ணு சொல்றாரு அம்ரு பின் ஆஸ். நானும் ஒரு முறை காஃபிர்களுடன் இருக்கும் நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். காஃபிர்கள் கூட இவரும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு காபத்துல்லாஹ்ல. நாங்கள் அவரை ரொம்பவும் அப்ப வந்து காஃபிர்கள் பேசிக்கிறாங்க, இந்த முகமது ரொம்ப டார்ச்சர் ஓவரா பண்ணிட்டாரு, நாங்கள் ரொம்பவும் அவரை சகித்துக் கொண்டோம், இவர் எங்களின் அறிஞர்களை எல்லாம் மூடர் என்கிறார். அபு ஜஹீலுங்கிறார்ல, அபுல் ஹிக்கம்ங்கிறவன அபுல் ஜஹீலுங்கிறாங்க. இப்ப எங்க அறிஞர்களை வந்து இவர் மூடர் என்கிறார், தம் முன்னோர்களை இவர் ஏசுகிறார், முன்னோர்களை எல்லாம் இவர் திட்டுறாரு, நம்முடைய வாழ்க்கை நெறியை விட சொல்கிறார், அதாவது இந்த வாழ்க்கை நெறியை விட சொல்றாரு, நம்மில் பிரிவினையை உண்டு பண்ணுகிறார், எங்கள் சிலைகளை குறை கூறுகிறார், போதும் இனி பொறுமை வேண்டாம் என்று பேசிக்கொண்டனர். ரொம்ப ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் நம்ம இவரை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்தார்கள், எங்களை தாண்டி ஹஜ்ருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தவாப் செய்ய ஆரம்பித்தார்கள். பிறகு கண்களால் இவர்கள் ஜாடையும் தவாப் செஞ்சுட்டு ரசூலா அப்பதான் வர்றாங்க, வந்து காபத்துல்லாஹ் தவாப் செய்யறாங்க, அப்படியே ஜாடை காட்டுறாங்க, வந்தார் பார் முகமது அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பார்த்துட்டாங்க, கண்ணில் ஜாடை காட்டுறது பார்த்தோன்னா ரசூலா கோவம் ஃபுல்லா வந்துருச்சு. இதனால் கோபத்தின் அறிகுறியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் நான் கண்டேன். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக சென்று விட்டார்கள். பார்த்துட்டு ரசூலா பல்ல கடிச்சிட்டு கம்முனு போயிடுறாங்க. இவ்வாறு 3 முறை நடந்தது. பிறகு அவர்கள் ஒரே நேரத்தில் பாய்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் துணியை போட்டு முறுக்கினார்கள். அங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி, அல்லாஹ் தான் இறைவன் என கூறும் ஒருவரையா நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று கூறினார்கள். இது போல் துன்பம் தந்ததை வேறு எவருக்கும் நான் கண்டதில்லை அப்படிங்கிற. இது சாதாரணமா பார்க்கிறோம், அது பயங்கரமான ஒரு துன்பம் நடந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொண்டையெல்லாம் அப்படியே கரகரன்னு ஆகி இந்த உயிர் போற அந்த இது வரும் இல்லையா, குப்பு குப்புன்ட்டு அந்த அளவுக்கு ஆயிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரம் எவ்வளவு பெருசு, உஹதுல எப்படி புரட்டி போட்ட ஆளு, அதோட 10 வயசுக்கு முன்னாடி எவ்வளவு வீரம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். ஏன் ரசூலா திருப்பி அடிக்கல? புரியுங்களா? தற்காப்புக்கு கூட அங்க தாக்குதல் கூடாது, தாவா செய்யற ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும். புரியுதா? தங்களை காத்துக்கொள்றதுக்கு கூட அந்த இடத்துல நம்ம வந்து தாக்குதல் வந்து பண்ணக்கூடாது. அவங்க அடிக்கிறாங்கன்னா ரெண்டு ஒண்ணு கொலை பண்ண போறது இல்லை, அப்படியே கொலை பண்ணாலும் நமக்கு நல்லதுதான், அப்படி ஒன்றும் பெருசா ஆயிராது. அந்த அளவுக்குலாம் யாரும் வரம்பு மீறி போறதில்லை. இந்த இடத்துல பாத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம சொல்றது பேசுறது எதுவுமே நிக்காது, நாம அடிச்சது மட்டும் தான் பேசுவோம். அடுத்து போலீஸ் வரை இது வரும், நாம அப்பதான் அவன் மேல கை வச்சிருப்போம். 10 அடி வாங்கிட்டு 11ஆவதா நாம திருப்பி அடிச்சிருப்போம். அப்போ நேரா சொல்லுவான், என்னப்பா எங்க கலாட்டா அப்படின்னா, இவன் எங்க ஆளை அடிச்சிட்டான் அப்படின்னு ஸ்டார்டிங் இப்படி பண்ணுவாங்க, இவன் எங்க ஆளை அடிச்சிட்டான். அப்ப நம்ம அக்கௌண்ட்ல அடியே இருக்கக்கூடாதுங்கிறது இந்த சம்பவத்துல இருந்து தெரியும். இப்போ அதே சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த கழுத்துல துணியை போட்டு சுத்தினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, அதெல்லாம் ஒரு மோசமான சம்பவம். அதே மாதிரி சம்பவம் இன்னொன்று நடக்குது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இப்னு ஹிப்பான்ல 6502வது ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல 2762வது ஹதீஸ். தங்களின் சிலைகள் மேல் இருந்த துணிகளை கையில் எடுத்துக்கொண்டு முகமதை கொல்லாமல் விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். சில மேலே இருக்கிற துணிலாம் எடுத்து சத்தியம் பண்ணிக்கிறாங்க, ரசூலா இன்னைக்கு போடாம விட மாட்டோம் அப்படின்னு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இதை கேள்விப்பட்டு அழுது கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அவர்கள் உங்களை கண்டால் இன்று விடமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி, இது ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு தெரிஞ்சிருக்கு.
அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அப்பா இன்னைக்கு வெளியே போகாதீங்க, உங்களை எதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்துட்டு சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, போய் தண்ணி எடுத்துகிட்டு வா, ஒழு செய்கிற தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. தண்ணி கொண்டாடுறாங்க, ஒழு செய்கிறாங்க, செஞ்சுட்டு தைரியம், ரசூலோட தைரியம் பாருங்கள், தைரியமாக போகிறாங்க. நேராக பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, காபத்துல்லாவுக்கு போகிறாங்க. போன உடனே இவங்க ரசூலா ஒரு முறைக்கிறாங்க. அதாவது ரசூலா கொள்றதுக்காக அவங்க நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து ஒரு முறைக்கிறாங்க. முறைச்சோடனே இவங்க அப்படியே தலையை கீழே போட்டுக்கிறாங்க. யார் இந்த ஐடியா பண்ண ஆளுங்க, கொள்றதுக்காக ஐடியா பண்ண ஆளுங்க அப்படியே தலையை கீழே போட்டுக்கிறாங்க. அவங்களுடைய இந்த தாடை இருக்குல்ல போய் நெஞ்சோட ஒட்டி அப்படியே லாக் ஆகிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தலையே தூக்கல, ரசூல்லா போகிற வரைக்கும் தலையே தூக்கல, அவங்க பாட்டுக்கு தவாப் செஞ்சுட்டு தொழுதுட்டு இந்த மாதிரி இருந்தாங்க. அவர்கள் தலையை உயர்த்தக்கூட சக்தி பெறவில்லை. அவர்கள் முன் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால் மண்ணை அள்ளி இந்த முகங்கள் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து போட்டாங்க. இந்த யார் யார் கண்ணில் மண் பட்டுதோ அவங்கெல்லாம் பத்ரு போரில் கண்ணு முன்னாடி செத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த நபித்தோழர் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பயங்கரமான சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. இதுக்காக ஏதாவது சொல்கிறேன்னா ரசூலா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்படுத்தின புரட்சி, அது சாதாரண விஷயம் இல்லை. நபியுடைய ரத்தம் வந்து அதில் வந்து இருக்குது, இது சாதாரண மேட்டர் இல்லை. அது வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படிங்கிறது. இதே மாதிரி ஒரு சில ரொம்ப நொந்து போயிருக்கிற விஷயங்கள்லாம், ஒரு சில ஆறுதலான விஷயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் வந்து அப்பப்போ வந்து ஏற்படுத்தினான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனஸ்லியான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜால வருது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரத்தம் படிந்த நிலையில் இருக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இது பல வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலே தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த அபு தாலிப் வந்து அடைக்கலம் கொடுத்திருந்தாலும் நிறைய தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தீங்கன்னா அபு தாலிபுடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஸ்டேஜ் தான் இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தாயிஃப்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்பட்டாங்க, மக்கால வந்து அபயம் பெற்று நிம்மதியாக வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த முன்னாடி சொன்ன அந்த ரெண்டு சம்பவமும் காபத்துல்லால் தான் நடக்குது. இந்த துணியை போட்டு இருக்குனது அபூபக்கர் வந்து காப்பாற்றின விஷயம். ஒரு சம்பவத்தில் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து அந்த ஒட்டக குடல் போடும்போது கூட ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து காப்பாற்றுறாங்க. அப்புறம் இந்த சம்பவத்தை கூட ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் வந்து காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ரசூலா ரத்தமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நபி அவர்கள் மிகுந்த கவலையில் இருந்தார்கள், மக்காவாசிகள் அடித்து இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சலாம் கூறினார் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, என்ன ஆனது என்று கேட்க, என்னை தாக்கிவிட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் ஏதேனும் ஒரு சான்றை உங்களுக்கு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ரொம்ப மனசு சோர்வடைஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஆறுதலுக்கு ஏதாவது ஒன்று சாம்பிள் காட்டட்டா, அப்படி அல்லாவுடைய அத்தாச்சி ஏதாவது காட்டட்டா அப்படிங்கிறேன். ரசூலுல்லாஹ் சரி அப்படிங்கிறேன், ஏதாவது காட்டுங்க அப்படிங்கிறேன். அப்போ தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மரத்தை கூப்பிட்றாங்க, அந்த மரம் நடந்து வருது ரசூலுல்லாஹ்ட்ட. நடந்து வந்து ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிட்டு நிற்குது. அப்புறம் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி மரத்துக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மரம் வந்து மறுபடியும் திரும்பி போய் அந்த இடத்துல போய் நின்றுக்குது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, போதுமா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, போதும், இது போதும் எனக்கு, நான் வந்து தைரியமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 4028வது செய்தியில் வந்து இது பார்க்கலாம். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வராங்க இல்லையா, உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வராங்க. அவரே ஒரு பெரிய ஆள், அவருக்கும் பார்த்தீங்கன்னா அடைக்கலம் தான் கொடுக்குறாங்க. அந்த அடைக்கலம் அவர் வாங்கிட்டு தான் ஊருக்குள்ளே இருக்கு நடமாட முடியும். உமர் ரலியல்லாஹு அடைக்கலம் கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆஸ் பின் வாயில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அடைக்கலம் தரார். ஆஸ் பின் வாயிலுங்கிறவர் அடைக்கலம் தரார். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா புகாரில் 3865வது ஹதீஸாக இது இருக்குது, புரியுதா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு வந்து இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிறதும் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆறுதலான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இறைவா, அபூ ஜஹில் அல்லது உமர் இருவரில் ஒருவரை, யாரையாவது ஒருவரை யாருக்கு நீ அதிகம் நேசிக்கிறாயோ அவர் மூலம் இஸ்லாத்தை மேலோங்க செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா திருமீதியில் 3681வது ஹதீஸா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு தான் உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க, அபூ ஜஹில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா கேம் முடிஞ்சது. நம்ம சொல்கிற இஸ்லாமா இருந்தா, நாம விளங்கி வச்சிருக்கிற இஸ்லாமா இருந்தா, அபூ ஜஹில் மூலமாக இன்னொரு வேலை என்ன இருக்கு? வேலை முடிஞ்சது இல்லை. அந்த இடத்துல சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அங்கேயே அந்த ஆயத்து படிச்சிருவோம். அபூ ஜஹில் அதாவது ஃபிரௌனுக்கு உபதேசம் சொல்லப்படுது, ஃபிரௌன் ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் வேலை என்ன முடிஞ்சது. அப்போ ரசூலுல்லாஹ் கூட இங்கே என்ன சொல்றாங்க, அபூ ஜஹில் எனக்கு கொடு, அதாவது என்னுடைய அசிஸ்டண்டா அபூ ஜஹில கொடு, அவரை வச்சு நான் வேலை செய்யறேங்கிறாங்க. அப்போ வேலை வேறங்கிறது நல்லா புரியுது இதுலேருந்து, புரியுதுங்களா? அப்போ உமர் மூலமாவோ இல்லை அபூ ஜஹில் மூலமாவோ இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து உமர் ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்ததுனால உமர் ரலியல்லாஹு வந்து இந்த நேர்வழி வந்து கிடைச்சிருது. அதே மாதிரி இந்த கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்கும்போது தாங்க முடியாத சிச்சுவேஷன் வரும்போது அல்லாஹ் அனுமதி கொடுத்ததின் பேரில் தான் அபிசீனியா ஹிஜ்ரத் போகிறாங்க. அது எங்கே வருதுன்னா 39 அத்தியாயத்தில் 10வது வசனம். இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அபிசீனியா ஹிஜ்ரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பர்மிஷன் தராங்க. இம்மையில் நன்மை செய்தவர்களுக்கு மறுமையில் தான் நன்மை தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பூமி மிக விசாலமானது,
நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்று கொடுக்கப்படும் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இருக்கு, இந்த ஊர்லயே இருந்துட்டு அடிவாதம் வாங்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு குழு வந்து அபிசீனியாவுக்கு அனுப்புறாங்க. முதல்ல போனவங்க ஒரு 12 பேர் போறாங்க. முதல்ல ஒரு 12 ஆண்களும் 4 பெண்களும் போறாங்க. அதுல 2 பேர் முக்கியமான ஆள் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ருகையா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுடைய மகள். அவங்களும் ரசூலுடைய மருமகனா உஸ்மான் ரலியல்லாஹு அந்த காலத்திலே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போறாங்க. இவங்களை பத்தி ஹதீஸ் வருது எதுல அப்படின்னா நபி அஹமதுல ஒரு ஹதீஸ் வருது, 1740 ஹதீஸ்ல இது வருது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்த முதல் குடும்பம் இதுதான். இப்ராஹிம் நபி, அதுக்கப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாம், இவங்க 2 பேருக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய பாதையில ஃபேமிலியா போனது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கமெண்ட் பண்றாங்க. அந்த செய்தி வந்து முஸ்னத் அஹமதுல வந்து இந்த ஹதீஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரஹீக்ல 124வது பக்கம் 125வது பக்கத்துல ஒரு சம்பவம் இருக்கு. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபிசீனியா போயிட்டார்ல, அவர் எப்படி மறுபடியும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணும்போது வந்தாரு? புரியுதுங்களா? இல்ல, இங்க என்னன்னா அதுதான் ஒரு சம்பவம் நடக்குது. அது பாத்தீங்கன்னா அந்த ரஹீக்ல வந்து அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அந்த இப்னு ஹிஷாம் ஜாத்துல் மாது அந்த புக்கில் இருந்து எடுத்த அந்த சம்பவத்தை அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. 124 125 பக்கத்தில் ரஹீக்ல அது இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கால ஒரு நாளைக்கு வந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது அன்னஜும் அத்தியாயம் இருக்குல்ல, 53வது அத்தியாயம், அந்த அத்தியாயம் ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. தொழுக உடனே மக்கா காஃபிர்கள் என்ன பண்றாங்க, அதுல கடைசியா அவங்க உட்காந்து அதை கேட்டே இருக்காங்க. அதாவது நஜ்மு சூரா வந்து கேட்டே இருக்காங்க. ரொம்ப இனிமையா இருக்கும். அது ஒரு அந்த அடுக்குமொழி மாதிரி அது போகும். அது கடைசியா அது எண்ட் ஆகும்போது சஜ்தாவுடைய வசனம் வரும்போது சஜ்தா செய்யும் போது ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து இவங்களும் அவங்களை அறியாம, அதாவது அந்த ஆர்டருக்கு, அதாவது அந்த மயங்கி போய் இந்த குர்ஆன்ல சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறாங்க. அந்த வசனம் வந்த உடனே இவங்களும் சேர்ந்து சஜ்தா செஞ்சிடறாங்க. இது வந்து இதுக்கு ஊர் பூரா சென்சேஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் வந்து குர்ஆன் படிச்சா காதுல அடைச்சிக்கணும், சத்தம் போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அபூ லஹப் வந்து எங்கே போனாலும் அவன் காதில் வந்து பஞ்சு இருக்கும். ரசூலுல்லாஹ் துரத்திட்டே போகும்போது அவனுடைய காதில் வந்து பஞ்சு இருக்கும். ஏன்னா அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது குர்ஆனை கேட்டாங்க அப்படின்னா. அப்போ அதுக்காகவே நாம் வந்து அரபி கற்றுக்கணும். அப்படி என்ன அதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நாமெல்லாம் அரபி கற்றுக்கணும். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியம் நமக்கு வந்து கிடைக்காமலும் இருக்குது. நம்ம ரொம்ப அதில் ஒரு கவனக்குறைவாக இருக்கிறோம். அதில் என்ன ஆயிடுது, இது செய்தி வந்த உடனே என்ன ஆயிடுது, மக்கள் இருக்கிறவங்க எல்லாரும் சஜ்ஜா செஞ்சுட்டாங்களாமா அப்படின்னு ஒன்று அந்த செய்தி வந்து வேகமாக பரவி அபிசீனியா வரைக்கும் போயிடுது. அவங்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. இந்த தவறான தகவல் மூலமாக என்ன ஆயிடுது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் 2வது அவங்க ஹிஜ்ரத்து போகல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே அவங்க தங்கிக்கிறாங்க. இந்த 2வது ஹிஜ்ரத் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் 2வது ஒரு பேட்ச் வந்து அனுப்புறாங்க. அந்த டைம்ல எத்தனை பேர் போறாங்க அப்படின்னா 83 ஆண்கள், புரியுதா? அப்புறம் 18 அல்லது 19 பெண்கள் வந்து ஹிஜ்ரத்து போறாங்க. இது 2வது ஒரு கட்டம் நடக்குது. இதுல ஹிஜ்ரத்துல போற முக்கியமான ஆளுங்க யார் அப்படின்னா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா அலி ரலியல்லாஹுடைய அண்ணன். இவரும் ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமானவங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹுடைய அஹ்ல பைத்துல உள்ளவங்க தான். இவரும் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கக்கூடியவங்க தான். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கு. அது வந்து அவர் பல பெயர்கள் கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அவர் வந்து அல்லாஹ் வந்து நிறைய செல்ல பேர் வச்சு கூப்பிடுறான் அவர்னு சொல்லிட்டு 2-3 பேரை சொல்றாங்க. அது கூட ஒரு ஹதீஸ்ல வருது. அதே மாதிரி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றான், அவருக்கு 2 ரெக்கை நம்ம கொடுக்கப்பட்டுருச்சு சொர்க்கத்துல. அவர் வந்து மோத்தா போர் இருக்கு இல்லையா, அப்பதான் வருவார். அந்த அபிசீனியாவிலிருந்து ரசூலுல்லாஹ் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க மதீனால அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த அகல் போர் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தான் அவர் வர்றாரு. யாரு? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. வந்த உடனே அதுக்கப்புறம் தான் வந்து மோத்தா போர் நடக்கும். அந்த மோத்தா போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை அனுப்பிடுவாங்க. போன உடனே இவர் கொல்லப்பட்டுருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுத மரணங்கள்ல இவரும் ஒருத்தர். இவர் முக்கியமான ஆளு. இவர் வந்து அதே மாதிரி அபிசீனியாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட பேசுவாங்க தெரியுமா, அதுலேயும் வந்து இவர் தான் நின்று பேசுவார். அப்போ தெரிஞ்சிடும் ஆள் எவ்வளோ வெயிட்டான ஆள் அப்படிங்கிறது. சாதாரண ஆள் இவர் கிடையாது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இவரும் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஆள். அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படியோ அதே மாதிரியான ஆள் தான். சீக்கிரம் செத்துட்டாங்க. அதனால் வந்து அவருடைய பெரிய ஒரு வரலாறு எதுவுமே நமக்கு கிடைக்காம போச்சு. இருந்த காலகட்டமும் அபிசீனியாலே இவங்களுடைய வாழ்க்கை கடந்துருச்சு. அதனால் பத்ரு உஹதுல எல்லாம் இவங்களுடைய பங்களிப்பு வந்து நம்ம பார்க்க முடியறதில்ல. இது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க. அடுத்ததான் மெயினாக விஷயம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைகள், அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத நீ ஃபுல்லாக பார்க்கலாம். என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அபு தாலிபு கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக பரிஷ்காரமா அது ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தாங்க 3 வருஷம். அபு தாலிபுடைய அந்த கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஊருக்குள்ள மக்களும் இவங்களை சேர்த்தக்கூடாதுன்னு. யார் அப்படின்னா அடைக்கலம் பெற்றாங்க இல்லையா அவங்களும், அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா அவங்களும், அபு தாலிபும் சேர்த்தி தான் நீக்கப்படுறாரு. அதே மாதிரி குலத்தார் இருக்காங்க இல்லையா அவங்களும் சேர்த்தி தான் நீக்கப்படுறாங்க. இந்த செய்தி பார்த்தேன் அப்படின்னா
சஹீஹ் புகாரில 3058வது ஹதீஸ்ல இந்த செய்தி வந்து வருது. ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கிளையாரிடம் திருமணம், கொடுக்கல் வாங்கல், அவர்களுடன் அமர்வது, பழகுவது, வீட்டுக்கு செல்வது கூடாது என்று தீர்மானம் எழுதி காபாவில் தொங்க விடப்பட்டது. இத்தனை விஷயம் சொல்லி காபாவில் வந்து அவங்களை தொங்க விட்டாங்க. தொங்க விட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சோதனைக்காக மக்காவுக்கே மொத்தமா அல்லாஹ் என்ன பண்றான், பஞ்சத்தை கொடுக்குறான். கடுமையான ஒரு பஞ்சம் மக்காவுக்கு ஏற்படுது. இக்காலத்தில் அவர்களின் உணவும் தானியமும் தீர்ந்து போய்விட்டன. மக்கால இருந்த ஸ்டாக் எல்லாமே தீர்ந்து போய் உணவே இல்லாம போயிருது. அப்ப மக்காவுக்கு உணவு வரும் இல்லையா, வியாபார கூட்டம் கொண்டு வரும் இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க, மக்கா காஃபிர்கள் வழியிலே மறிச்சு, அதாவது ஊர் எல்லைக்கு வெளியே இவங்க தான் தாண்டக்கூடாதுல்ல, ஒரு எல்லையில இவங்களை சீல் வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க போய் அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, இவர்களை தடுத்துக் கொள்வார்கள். இவர்கள் உணவில்லாமல் இலைகளையும் தோள்களையும் சாப்பிட்டார்கள். இலைகளையும் தோல் இருக்குல்ல, தோல் பழசு தோல் இருக்குல்ல, அதை ஹீட் பண்ணி கொதிக்க வச்சு அதை சாப்பிட்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வந்து 3 வருஷம் இப்படி கலைஞ்சிருக்கு. இங்க நல்ல விஷயம் வந்து புரிஞ்சுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முன்மாதிரி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ரசூலுல்லாஹ் வந்து இந்த புரட்சியை ஏற்படுத்தினது எதுலையுமே அற்புதங்கள் ஒன்று கூட நிகழ கிடையாது, ஒன்று சிங்கிள் கூட கிடையாது. நடந்தது எல்லாமே அற்புதம். மனித முயற்சி எப்படி இருக்குமோ, ஒரு மேனுவல் ஆப்ரேஷன் எப்படி இருக்குமோ அப்படிதான். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல உணவு கொடுக்கப்பட்டிருக்கும் வானத்திலிருந்து. அதுக்கு தகுதியான ஈமான் கொண்ட மக்கள், அவங்க சாதாரண லேஸ்பட்ட ஆட்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியும் வரல. ஏன் அப்படின்னா நாம டாவு போட்டுருவோம். ஆமா, அபு தாலிப் கனவாயில ரசூலா இருந்தாங்கல்ல, நீ சகிச்சுக்கோன்னு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் பண்ணா நாம என்ன சொல்லுவோம், ரசூலா வானத்திலிருந்து உணவு வந்துச்சு, அந்த தைரியத்தில் அவங்க போய் இருந்தாங்க, நான் எந்த கேரண்டியில போய் இருப்பேன்னு சொல்லி நான் நழுவிடுவேன்ல. அந்த நழுவல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அற்புதமும் பாருங்க, ரசூலுல்லாஹ் வந்து இந்த மிஷனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அற்புதங்கள்லாம் அதிகமாக கொடுக்கப்படவே இல்லை. மீதி உதவிகள் எது, பதிலுள்ள வந்து வானவர்கள் எனக்கு, அது நமக்கும் இருக்கு. அகல் பொருளை காற்று அனுப்பப்பட்டது, அது நமக்கும் இருக்கு. ஈமான் நமக்கு அந்த தளம் இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் பாரபட்சமே கிடையாது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ் கொடுக்கவே இல்லை. மூசா நபி கொடுக்கப்பட்ட மாதிரி இந்த பெரிய பெரிய அற்புதங்கள் மூலமா எல்லாம் எந்த ஒரு பாதுகாப்பும் ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. எல்லாமே ஒரு மனிதர்களாக ஏற்படுத்தி ஒரு மனித முயற்சியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிச்சாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய சப்போர்ட் இருந்திருந்தா நாமெல்லாம் நழுவுறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் காட்டி நம்ம டாவு போட்டு நவுந்துக்கலாம். அதெல்லாம் எங்கெங்க நம்மளால முடியும், அதெல்லாம் ஜிப்ரீல் இருந்தார், அவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம நழுவிட முடியும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துயர ஆண்டு. அதாவது இந்த நபித்துவம் கிடைச்சி 10வது வருஷம், 10வது 9வது இந்த மாதிரி சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் தான் 2 பெரிய இடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் இடி அபு தாலிபுடைய மரணம், அபு தாலிபு மரணிச்சிடுறாங்க. ரெண்டாவது நடக்கிறது கதீஜா ரலியல்லாஹு மரணம். இந்த 2 விஷயமும் ஒரே வருஷத்தில் நடக்குது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலவாரா செய்தி இருக்கு. மொத்தத்தில் அடுத்தடுத்து நடக்குது. ஃபர்ஸ்ட் அபு தாலிப் இறந்துடுறாங்க, ரெண்டாவது கதீஜா ரலியல்லாஹு மரணமும் நடந்துருது. இதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துவா கேட்க போறாங்க, அபு தாலிபுக்காக துவா கேட்கறாங்க. அதை வந்து அல்லாஹ் தடுத்துறான். 2856-913 கூட இந்த செய்தி வந்து பார்க்கலாம். இது ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ல 357வது ஹதீஸா வந்து இது இருக்கு. அதே மாதிரி இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் கேட்கறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய சித்தப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய சித்தப்பா வந்து அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றாரு. அவர் மக்கா வெற்றி நேரத்தில் தான் இஸ்லாத்துக்கு வர்றாரு. பின்னாடி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, அபு தாலிப் அவர்களுக்கு ஏதேனும் பிரதி உபகாரம் நீங்கள் செஞ்சீங்களா, அவருக்கு ஏதாவது நீங்க அவங்களுடைய நன்றி கடன் ஏதாவது திருப்பி செலுத்தினீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஏனெனில் தங்களை அவர் பாதுகாப்பவராகவும் தங்களுக்காக எதிரிகளிடம் கோபப்படுபவராகவும் இருந்தாரே என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இல்லை என்றால் அவர் நரகத்தின் அடித்தட்டில் இருந்திருப்பார், இப்போதோ சிறிதளவு கணுக்கால் வரை நெருப்பில் போடப்படுவார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லீம்ல 357 இருக்கு. அதே மாதிரி 360வது ஹதீஸ்ல கூட என்ன வருது அப்படின்னா, முஸ்லீம்ல மறுமை நாளில் என் பரிந்துரை அவருக்கு பயனளிக்கலாம், கயாமத் நாளில் நான் ஒரு பரிந்துரை செய்வேன், அதனால் முழுதாக நெருப்பு தீண்டாமல் கணுக்காலாரை அவரை நெருப்பு தீண்டலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மிகப்பெரிய உபகாரம் இருக்கு அபு தாலிபுடைய. அதனுடைய வெளிப்பாடு தான் நான் கூட சொன்னது. அலில் வந்து ரசூல் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா அது காரணம் வந்து இவருடைய, அதாவது ஒரு காஃபிரா இருக்கிறவருக்கே மறுமையில் நான் பரிந்துரை செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்கன்னா, அவருடைய மகன் முஸ்லீமா இருந்தால் அவருக்கு என்னவெல்லாம் பண்ண இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து முஸ்லீம் வரக்கூடிய செய்தி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த அபு தாலிபுடைய இந்த மரணத்திற்கு அப்புறம் இது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே வேற, இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்க விஷயம், நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய சமுதாயத்தில் பரவலாம் நம்ம தெரியாம வச்சிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டாங்களா, சுயமா வெளியேறினாங்களா? விரட்டப்பட்டாங்க. குர்ஆனே அல்லாஹ் சொல்றான், இந்த ஊர்ல வந்து உன்னை விரட்டிட்டாங்க, மறுபடியும் ரொம்ப நாளைக்கு வந்து இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆனா ஹிஜ்ரத்துக்கு வந்து விரட்டப்படலையே. ஹிஜ்ரத்துடைய நம்ம வரலாறு ஹதீஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஹிஜ்ரத்தில் எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஊரை விட்டு வெளியே போன்னு சொல்லி துரத்துனாங்களா?
இவராத்தான் போறாரு. எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அபூபக்கரை கூப்பிட்டு கடைசியா இவராத்தான் போறாரு. இன்னும் சொல்ல போனா அவங்க போனவரை கூட சரி ஒரு தொந்தரவு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க விடலை. போய் மறுபடியும் இழுத்துட்டு வரதான் இவங்க ட்ரை பண்றாங்க. யாரு? மக்காவாசிகள் வந்து மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல துரத்தி பிடிச்சி பரிசெல்லாம் கூட அறிவிச்சிருந்தாங்க. அவரை பிடிச்சி கூட்டிட்டு வாங்க உயிரோட அப்படின்னு சொல்லி பரிசெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. 100 ஒட்டகம் இந்த மாதிரி கூட அறிவிச்சிருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டப்பட்டாங்களா இல்ல போனாங்களா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே உண்மை. விரட்டப்பட்டதும் உண்மை, ஹிஜ்ரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக போனதும் உண்மை. எப்படி அப்படின்னா தாயிஃபுக்கு போறாங்க இல்லையா, அப்பதான் ரசூலா விரட்டப்பட்டாங்க. ஆக்சுவலா ரசூலா சும்மா தாவா செய்யறதுக்கு போல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனது தாவா செய்யறதுக்காக மட்டும் போல, ஊரை விட்டு அவங்கள விரட்டிட்டாங்க. அவங்கள வந்து அந்த டைம்ல விரட்டிட்டாங்க. அந்த டைம்ல விரட்டப்பட்டாங்க. ஆனா ஹிஜ்ரத்து போனது இவங்களா போனது. இப்போ இங்க டைம்ல என்ன இது, இந்த டிஃபரெண்ட் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. கரெக்டா புரிஞ்சுக்கணும். தாயிஃபுக்கு போனது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டப்பட்டது அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா இங்க இருந்த அந்த அபயம் என்னாச்சு, வாபஸ் ஆயிடுச்சு. யாரு? அபு தாலிபுடைய அந்த அபயம் வந்து வாபஸ் ஆயிடுச்சு. வேற ஒரு ஆளு முன் வரலாம். இப்போ இந்த விரட்டப்படலை. அது அல்ல, ரசூலா எதை செஞ்சாலும் சுயமாக செய்ய மாட்டாங்கிற, அது டோட்டல் பொதுவாக விதி. நம்ம ஏன் அதில் போகணும்? ரசூலா சுயமாக செஞ்சாங்க. விஷயம் என்ன அப்படின்னா மக்காவாசிகள் விரட்டினாங்களா, பயந்து போனாரா, உயிரை காப்பாற்றுறதுக்கு போன மாதிரி சொல்கிறாங்க. பயந்து போன ஆள் இவர் கிடையாது. அதே மாதிரி விரட்டப்பட்டதும் இது கிடையாது. இந்த சம்பவம் விரட்டப்பட்டது கிடையாது. ஹிஜ்ரத்து செஞ்சது வந்து விரட்டப்பட்டது கிடையாது. இது ப்ரீ பிளான்டு டிரான்ஸ்போர்ட். அது டிராவல். அது ஒரு மேட்டர் கிடையாது. இங்கே தாயிஃப்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போகிறாங்க. அதாவது இங்கே மக்காவில் வாழ முடியாது. மக்காவில் அபயம் கொடுத்தாலும் வாபஸ் வாங்கிட்டாரு, போயிட்டாரு, மரணிச்சிட்டாரு. இப்போ இவருக்கு வந்து அபயம் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. நேராக போய் சகீஃப் கூட்டத்தாரிடம், அவர்களுடைய தலைவர்கள்ட்ட போய் ரசூலா இந்த தாவா செய்கிறாங்க. இது மாதிரி எனக்கு அடைக்கலம் கொடுங்க, என்னை வந்து இந்த ஊரில் வந்து வச்சுக்கங்க, எங்களை வந்து என்னை பாதுகாத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரசூலா போய் உதவி கேட்கறது தான் போகிறாங்க. உதவி கேட்க போகும்போது யார்கிட்ட கேட்குறாங்கன்னா அப்துல் யாலில் அப்படிங்கிற ஒருத்தன், 3 பெரிய கிளையுடைய தலைவர்கள் இவங்க. அப்துல் யாலில்ங்கிற ஒருத்தன், மசூத் அப்படிங்கிற இப்னு மசூதுடைய அப்பா, அவர் கிடையாது. அந்த மசூத் வந்து ரசூலுடைய மரணத்துக்கு, அதாவது நபி அவருக்கு முன்னாடி அவர் மரணிச்சிடுறாரு. மசூதுங்கிற ஒருத்தன், ஹபீப் அப்படிங்கிற ஒருத்தன், இந்த 3 பேர்கிட்டையும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்குறாங்க. இப்போ கூட யார் இருக்காங்க? அபூபக்கர் கிடையாது, அலியும் கிடையாது, ஜயத் பின் ஹாரிசா மட்டும்தான் கூட இருக்காரு. ஜயத் பின் ஹாரிசா தெரியுமில்ல, ரசூலுடைய அடிமை. அதுக்கப்புறம் அவரை வந்து ரிலீஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. அவர் மட்டும்தான் கூட இருக்கிறார். அப்போ விரட்டப்பட்டார். இங்கே யாரும் கூட இல்லை. இது கூட எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அபூபக்கர் கூட கூட இல்லை அந்த நேரத்தில். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை. நேராக போகிறாங்க, பல கிளையினர்கிட்ட பேசுகிறாங்க, ஒத்து வர மாட்டேங்குது. 10 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே தங்கியிருக்காங்க. அங்கேயே வந்து ரோட்லேயே தங்கி இருந்து 10 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி போய் பேசுகிறாங்க, ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. சும்மா 10 நாளாக டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காருல்ல, பேசி பேசி பேசி. அதனால் கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அடித்து விரட்டுங்க இவரை அப்படின்னு சொல்லி இவரை வந்து அடித்து விரட்டுறாங்க. எந்த அளவுக்கு அடித்து விரட்டுறாங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் வரைக்கும் கல்லில் அடிச்சே விரட்டுறாங்க. 5 கிலோமீட்டர் இங்கேருந்து நினச்சி பாரு, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு தாண்டி பின்னாடி கல்லில் அடித்து 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 விரட்டுறாங்க. அடித்து விரட்டும் போது தான் அதில் தான் கால் நரம்பெல்லாம் கட்டாகி ஃபுல்லாக ரத்தமாகி, ரசூலாவுடைய வாழ்க்கையிலே இந்த உஹது போரை பற்றி கேட்கும்போது கூட ரசூலா சொல்லுவாங்க, இல்லை அதை விட கடினமான நாள் வந்து இதுதான். எது? தாயிஃபுடைய அந்த நாள் தான் வந்து எனக்கு ரொம்ப கடினமானது. ஏன்னா ஒன்றும் சப்போர்ட் இல்லை, அடித்தது கூட வேறு மேட்டர் இல்லை, மறுபடியும் ஒரு வீட்டுக்கு போக முடியும். நல்லா நினச்சி பாருங்க, ஒரு வீராப்பில் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறீங்க, என் ஃப்ரெண்டு என்னை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வரீங்க, அவன் ஃப்ரெண்டு வீடு பூட்டியிருக்கு, பாக்கெட்டில் காசு இல்லை, ரூமில் தங்க முடியாது, சாப்பாடுக்கு இது இல்லை, சாப்பாடுக்கு பொசிஷன் இல்லை. இப்போ இந்த நிலை என்ன ஆயிரும்? எப்பேற்பட்ட ஆளுக்கும் உறுதி குறைஞ்சி போயிடும். 10 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணல. அதில் அடித்து வேற இப்படி துரத்துறாங்க. அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு கற்கள் நிறைந்த ஒரு பகுதியில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துக்கிறேன். அந்த நேரத்தில் தான் குர்ஆனை வந்து தொழுவும் போது தான் ஜின்கள் அந்த வழியாக கலந்து போகிறாங்க. அப்போ அந்த ஜின்கள் கூட வந்து கேட்குறாங்க, ஆச்சரியமான ஒரு குர்ஆனை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் 72வது சூறா இறங்குது. 46வது சூறாவில் 29, 30, 31 இந்த வசனங்கள்லாம் இறங்குது. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சோர்ந்து போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. கல்லில் ரத்தம் வந்து, அதாவது இந்த ரபியா அப்படிங்கிற ஒருத்தருடைய தோட்டத்துக்கு வெளியே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துக்கிறாங்க. பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வராரு. அப்போ அவர் வெளியவே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, சரிப்பா அவர் வெளியே தான் இருக்கிறாரு, அவருக்கு போய் ஒரு பாலாவது கொடுங்க அப்படிங்கிறார். ஒரு ஆள் அடிமை எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ஆள் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், வெளியூருக்காரர். அவர் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது உடனே பிஸ்மில்லா சொல்லி ரசூலா சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அவர் கேட்குறாரு, என்ன பிஸ்மில்லா சொல்கிறீங்க அப்படி. அந்த அடிமை கேட்குறாரு ரசூலாட்ட, என்ன பிஸ்மில்லா சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த பிஸ்மில்லாலாம் தெரியும், இந்த ஊருக்காரங்க மக்காவாசிகள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களே அப்படிங்கிறது, தாயிஃப்காரங்க இது சொல்ல மாட்டாங்களே அப்படிங்கிறது. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் வந்து இந்த மாதிரி முஸ்லீமு, நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரை பார்த்து கேட்குறாங்க,
நீ வந்து இந்த ஊருக்காரர் தானே, யூனுஸ் நபியுடைய ஊருக்காரர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், யூனுஸ் நபி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற, நானும் அவர் சகோதரர் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் உடனே ரசூலோட காலை தொட்டு முத்தம் கொடுக்குறாரு. ரசூலோட காலையும் கையும் தொட்டு முத்தம் கொடுக்குறாரு. உடனே இந்த ரபியா அப்படிங்கிறார், கொஞ்ச நேரம் தான் பேசினா அதுக்குள்ள ஒரு ஆளை மயக்கிட்டம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா விரட்டுறாங்க. அங்கேருந்தும் உன் விட்டு அவனை அடித்தது தப்பு கிடையாது, இந்த மாதிரி ஆள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு கேன்வஸ் பண்ணிடுற ஓவரா அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த இடத்துல இருந்து கூட விரட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலாட்ட சொல்கிறாங்க, அந்த மலைகளுடைய வானவர்கள் கொண்டாந்து இவர்கிட்ட வேணுங்கிற வேலையை நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது ரசூல்லா வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பாருங்க, நம்மளை மாதிரி டுபாக்கூர் தாயிகள் இருக்காங்களே, வெத்து வேட்டுங்க, சும்மா ஒரே கொஞ்சம் ஒரு 4 ஹதீஸ் கற்றுக்கிட்டு ஒரு குர்ஆன் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஓவரா சீன் போடுற ஆளுங்க இருக்காங்களா, நமக்கெல்லாம் செருப்படியான துவா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாவே எனது ஆற்றல் குறைவையும், எது ஆற்றல் குறைவான் ரசூல்லாவு, எனது திறமை குறைவையும், எது பேச தெரியலையாம், அதை நான் வந்து சரியாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லல, மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதையும், அதாவது என்னை மதிக்கல அவங்க போனால் என்ன சொல்கிறாங்க, இந்த ஊரில் வந்து பெரிய ஆளாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் அருள் இருக்கக்கூடாது இந்த குர்ஆன், இந்த 2 மலைகளுக்கு இடையே பெரிய மனிதர் இருக்கார்ல அவருக்கு ஏன் அருளப்படல, உனக்கு ஏன் அருளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அது யாரோடைய குறைவான், மதிப்பு மிக்க மனிதரா அல்லாஹ் இவரை ஆக்காதது குறைவில்லை, நான் ஒரு வேலைக்கு ஆகாதவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தான் மேலே அந்த இது போடுறேன். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஆள்கிட்ட சொன்னோன்னே அவன் ஏற்றுக்கணும்னு நமக்கு கோவம் வரும். நேற்று கூட பேசுனா அவன் பார்த்தா ஏற்றுக்க மாட்டேங்கிறான், கோவம் வருது. கோவம் வருதுன்னா அது வேலிட் இல்லாத கோவம். உன்னிடமே முறையிடுகிறேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், என்னுடைய நான் மதிப்பில்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது, உன்னிடமே நான் முறையிடுகிறேன், என் மீது உனக்கு கோபம் இல்லை என்றால் நான் இதை பொருட்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறேன், நீ என்ன மேலே கோவப்படாமல் இருந்தீங்கன்னா எனக்கு போதும் அப்படிங்கிறான். உனது அதிருப்தி என் மீது இறங்குவதில் இருந்தும், உனது கோபம் என் மீது இறங்குவதில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நான் இந்த மாதிரி அறகுறையாக வேலை செஞ்சதுனால என்னைக்கு நீ கோவப்பட்டுக்காத, உனக்கு என்னடா இவனை போய் அனுப்பிட்டோமே அப்படி நீ நினைச்சிடாத அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வே பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உனது அருள் இல்லாமல் முடியாது சொல்றாங்க. தன் நன்மை செய்யறதும் பாவத்திலிருந்து தப்பிக்கிறதும் உன்னுடைய சக்தி இல்லைனா முடியாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து முக்கியமான துவா. இது வந்து எதில் இருக்குன்னா ரஹீக்ல இருக்கு, 165வது பக்கத்துலையும் 166வது பக்கத்துலையும். இந்த இடத்துல பாருங்க, தாவா செஞ்சு ஏத்துக்கல அப்படின்னா நம்ம கோபம் படவே கூடாது. நம்மகிட்ட இருக்கு, நம்ம ஜமாத்தில் இருக்கிற சகோதரர்கள்ட்ட மிக முக்கியமான கோளாறு வந்து இதுதான். இப்போ வந்து சகோதரர்கள் வந்து பயான் பேசுவாங்க, பேசிட்டு அடுத்த பயானுக்கு வந்து நான் பேசல அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி என்னங்க பண்ணுறது, எத்தனை வாட்டி விஷயம் சொல்லியாச்சு இல்லை, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இன்றைக்கே சொன்னால் நாளைக்கு ஏற்றுக்கணுமான்னா, இப்போ திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு மெத்தடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியே இல்லையான்னா. குர்ஆன்லேயே தொழுவ சொல்லி ஒரு இடத்துல இருக்குது, 54 இடத்துல வருதா, தொழுகை நிலைநாட்டுகள் ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா, 54 இடத்துல எல்லாம் வலியுறுத்த வேண்டிய விஷயம் என்ன இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த அவநம்பிக்கையாக போகிறது, சொன்ன உடனே ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்கறது, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், என் பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரி வந்து கிடையாது. இந்த குணம் வந்து நம்மகிட்ட இருக்கவே கூடாது. நம்ம ஒரு தாய் வந்து தனக்கு பிரச்சாரம் பண்ற ஒரு கீழே இருக்கிற மேல நம்ம கோவப்படுறது நியாயமே கிடையாது. அப்படி இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அவங்களை அழிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணல. 10 நாள் பேர் ரசூலுல்லாஹ் பேசி கூட அவங்க கோவப்படல. அப்ப தாய் வந்து எப்படி இருந்துக்கணுங்கிறது இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இது பண்றாங்க இல்லையா, அந்த இது வேணுமா, அந்த மலக்குகளுடைய உதவி வச்சு இவங்களை அழிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த சம்பவம் வந்து புகாரில் 3231 ஹதீஸா புகாரில் வருது. அதே மாதிரி இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விரல்ல ஒரு ரத்தம் கூட படுது, சுண்டு விரல்ல பட்டிருக்கும்போது அந்த விரலை பார்த்துட்டு ஒரு கவிதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கவிதையே தெரியாது, அதை படிப்பாங்க, அதே ஒரு அழகாக இருக்கும். நீ ஒரு சாதாரண விரல் தானே, அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து நீ இந்த மாதிரி ரத்தம் சிந்துற அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இது கூட படிப்பாங்க. அதுவும் வந்து புகாரில் பார்த்தீங்கன்னா 2802வது ஹதீஸா பார்த்தீங்கன்னா அது ஒரு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் ஒரு மாற்றமே நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை 2ஆ பிரிக்கணும் அப்படின்னா மதீனாவில் வச்சு கரெக்டாக பிரிக்கக்கூடாது. ஆக்சுவலாக பிரித்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த ரசூல்லா வேற, இது வரைக்கும் இருந்த ரசூல்லா எல்லா இறைத்துதர்களும் எப்படி இருந்தாங்க அது மாதிரி ஆதம் நபி, நூஹ் நபி, ஈசா நபி, மூசா நபி இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ அது வரைக்கும் இது வரைக்கும் இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற. தாயிஃபுக்கு அப்புறம் வர்றாங்கல்ல, அது மாதிரி உலகத்தில் வேற எந்த நபிமார்கிட்டையும் இந்த முன்மாதிரி பார்க்க முடியாது. இது வரைக்கும் பார்த்தோன்னா எல்லா நபிமார்களும் பிரச்சாரம் பண்ணாங்க, எல்லா நபிமார்களும் ஏச்சு பேச்சு வாங்கினாங்க, எல்லா நபிமார்களும் மறுக்கப்பட்டாங்க, நிராகரிக்கப்பட்டாங்க, அடி உதவி வாங்கினாங்க, ரத்தம் சிந்தினாங்க. இது வரைக்கும் காமனான விஷயம். இதுக்கப்புறம் தான் சூப்பர் ஹீரோவா இவர் மாறுறாரு. தாயிஃபுக்கு அப்புறம் தான். அதுவும் எப்போ மாறுறாரு அப்படின்னா ஒரு ஆயத்து இறங்குது, அப்போதான் அல்லாஹ் வந்து அந்த ஆயத்தை வந்து நோட் பண்ணாம விட்டேன். அந்த ஆயத்து வந்து அந்த டைம்ல வந்து அல்லாஹ் இறக்குறான். இறங்கி அல்லாஹ் சொல்றான், இவங்க உன்னை அடிச்சிட்டாங்க, இவங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன், இவங்க கண்டிப்பா ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெம்பு வந்துருது. அதாவது இவர் கேட்டிருக்காருல, யாரு கப்பாபு,
அல்லாவுடைய உதவி கேளுங்க, அல்லாவுடைய உதவி கேளுங்க அப்படிங்கிறாருல. ரசூலா கோவப்படுறாங்கல்ல, அர்ஜென்ட் பண்ணாதீங்க, ரெண்டா அறுக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க, ரம்பத்தால் சீப்புகளால் சீவுற வரைக்கும்ட்டு அந்த உதவி வந்து வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை இறங்கின உடனே அந்த உதவி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்றாங்க, இப்போ மக்காலேருந்து மறுபடியும் அந்த தாயிஃப்லேருந்து போய் ஹீரா குகையில் போய் தங்கிட்டாங்க. மக்காவுக்கு உள்ளே போக முடியாது. ஹீரா குகையில் போய் உட்காருவாங்கல்ல ஆரம்பத்தில், அந்த ஹீரா குகையில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்காந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து சாலிம் இவர் இருக்கார் இல்லையா, ஜயத் ரலியல்லாஹு அவங்க வந்து ரசூலா பார்த்து கேட்குறாங்க, ஏங்க மக்கா வெளியே வந்து முகாம் போட்டீங்க, வேற ஊர் எங்கேயாவது போகலாம், மக்காவில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், இங்கே குறைஷிகள் உங்களை மக்காவில் இருந்து வெளியேற்றி இருக்கும் நிலையில், இதுதான் பாயிண்ட், மக்காவிலிருந்து வெளியே துரத்தியாச்சு ரசூல்லா, வெளியேற்றப்பட்டிருக்கும் நிலையில் நீங்கள் இப்பொழுது எப்படி அங்கு செல்ல முடியும், எப்படி நீங்கள் மறுபடியும் அந்த ஊருக்குள்ளே போக முடியும், இப்போதான் வெளியேற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதற்கு ஜைதே, நீங்கள் பார்க்கும் இந்த துன்பங்களுக்கு ஒரு முடிவையும் நல்ல மகிழ்ச்சி தரும் மாற்றத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். இந்த துன்பங்களை அல்லாஹ் முடிச்சு வச்சிட்டான், இதுக்கப்புறம் நமக்கு துன்பங்கிறது கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஸ்டேஜ் தாண்டிட்டோம், இப்போ அல்லாஹ் டெஸ்ட் வைக்கிறான், வாங்குறாங்களா, வாங்கிட்டு நிற்கிறாங்களா, டெஸ்ட் வைக்கிறான். டெஸ்ட் எக்ஸாம் இதோட முடியுது. இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் துன்பப்படவே இல்லை. தாயிஃபுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பம் வரவே இல்லை. நல்ல மகிழ்ச்சி தரும் மாற்றத்தை நிச்சயம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் அவனது மார்க்கத்திற்கு உதவி செய்வான், அவனது நபிக்கும் வெற்றியை தருவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நற்செய்தி சொல்றாங்க. அந்த வசனம் நோட் பண்ண மாட்டோம், அது இதில் இருக்கு, ரஹீக்ல கூட நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இப்போ ஹிராவில் வந்ததுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, தூது அனுப்புறாங்க. மக்கால இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட மறுபடியும் யாராவது அடைக்கலம் தராங்களா, அதாவது அபு தலீப் செஞ்ச அந்த வேலையை வேற யாராவது மறுபடியும் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த வாட்டி பர்டிகுலரா ஆளை நோக்கி அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள்கிட்ட அனுப்புறாங்க, அக்னஸ் இப்னு ஷுரைக் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவிக்கு அனுப்புறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்ல என்னுடைய குலத்தார் வந்து என் மேல வந்து கோவப்பட்டுக்குவாங்க, நான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, மறுத்துறாரு. ரெண்டாவது வந்து சுஹைல் இப்னு அம்ரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு, அவரும் மறுத்துறாரு, இல்ல இன்னும் குலத்தார் வந்து நான் சமாளிக்க முடியாது, இந்த முகமது வந்து நீ மறுபடியும் அடைக்கலம் கொடுத்துட்டேன்னு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ், அவர் திரும்பி வராரு. யாரு, ஸைத் இப்னு ஹாரிஸா வந்து போயிட்டு இல்லைங்க இவங்களும் கை விரிச்சிட்டாங்க அவங்களும் கை விரிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஒரு மூணாவது ஆள் வந்து முத்தீம் இப்னு அதி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிடுறாங்க. அனுப்பின உடனே அவர் என்ன பண்றாரு, முகமதுக்கா நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அவருக்கு தானே நாம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, உடனே அவருடைய மகன்கள், நிறைய மகன்கள், அவருக்கு 10க்கு மேற்பட்டது இருந்ததுன்னு சொல்றாங்க, நிறைய மகன்கள் எல்லாருக்குமே போர் கவசம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி, இல்லைன்னா போட்டுருவாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ என்ன மாதிரி சிச்சுவேஷன் பாருங்க, ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போனா போட்டுருவாங்க. அப்போ வெளியேற்றப்பட்ட அந்த வசனம் குர்ஆன் பேசுது இல்ல, தாயிஃப் தான், அது ஹிஜ்ரத் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து அவர் வந்து மறுபடியும் உள்ள வர்றாரு. வரும்போது அவங்க அப்படியே அந்த வளையம் மாதிரி போட்டு அந்த எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்கல்ல, அப்படி கூப்பிட்டு வராங்க ரசூலுல்லாஹையும் ஸைத் இப்னு ஹாரிஸாவையும். அவங்கள கூட்டிட்டு வந்து காபத்துல்லாஹ்ல கொண்டாந்து நிப்பாட்டி அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. முத்தீம் இப்னு அதி இருக்காருல, அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, முகம்மதுக்கு நான் இன்றிலிருந்து அடைக்கலம் தந்து விட்டேன், யாரும் வந்து முகம்மது மேல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடைக்கலம் இருக்கும் நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதி இருக்கக்கூடிய 3 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த ஹிஜ்ரத் போற வரைக்கும் இந்த அடைக்கலத்தை வச்சு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உயிரோட இருந்தாங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து இதை வச்சுக்கிட்டு அதை டிக்ளேர் பண்றாரு, எல்லாரும் போர் கவசம் வச்சுக்கிட்டு வாளை வச்சுக்கிட்டு அவர் இது பண்ணாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ரொம்ப நன்றியோட அதை நினைச்சு பார்ப்பாங்க. இந்த பத்ரு போர்ல என்ன நடக்கும், இவருடைய அந்த மகன்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூட வந்து இதுல மாட்டிருப்பாங்க, எதுல வினை கைதியா அவங்க பிடிபட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து மக்காவாசிகள் மாட்டுவாங்க இல்லையா, அப்ப வந்து பேரம் நடக்கும். இவங்க வந்து இந்த தொகை கேட்பாங்கல்ல, அப்ப வந்து அப்பாஸ் அலியான் இருக்காங்கல்ல, அவரு வந்து எதுல மாட்டியிருப்பாரு, வினை கைதியா மாட்டியிருப்பாரு. எதுல, பத்ரு போர்ல அப்பாஸ் அலியானோ, அவருக்கு மக்காவில் தான் இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவரும் வந்து பாத்தீங்கன்னா வினை கைதியா மாட்டிருப்பாங்க. அப்பாஸ் அலியான் சித்தப்பானவன ரொம்ப வயசானவர்னு கற்பனை பண்ணிங்க, ரசூலுல்லாவோட 2 வயசு தான் டிஃபரெண்ட். அவரு ரசூலுல்லாவோட வெறும் 2 வயசு பெரியவங்க யாரு, அப்பாஸ் அலியானோ. அப்ப அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, அவரும் வினை கைதியா வந்து மாட்டிக்கிறாரு. மாட்டின உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேரம் நடக்குது, இவ்வளவு அமௌண்ட் கேட்கறாங்க ரசூலுல்லாஹ், குறைச்சிக்க சொல்லி உங்களுடைய சித்தப்பா கேட்கறாரு அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 5 பைசா கூட அவர்கிட்ட குறைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த 4024 புகாரில இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதே முத்தீம் மட்டும் இருந்து இவங்க எல்லாருக்காகவும் பரிந்து பேசி இருந்தாருன்னா நான் ஃப்ரீயா விட்டுருப்பேன் அப்படிங்கிறேன். இவர் இருந்திருந்தாருன்னா, இவர் என்கிட்ட ஒரு பேச்சு சொல்லி இருந்தாருன்னா எல்லாருக்கும் நான் ஃப்ரீயா விட்டுருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இங்க ஹிஜ்ரத் வந்தவொடனே அவரும் மரணிச்சிடுறாரு. அப்ப அதுவும் நடந்திருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்தவங்க. இது இந்த சம்பவம் நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கணும்.
இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் பண்ற ஒரு மிகப்பெரிய வேலைகள் வந்து அந்த அக்கபாவுடைய உடன்படிக்கை, மதீனாவுடைய ஹிஜ்ரத்து, அதுக்கப்புறம் மதீனா போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தின அந்த போர்கள், இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இதில் பார்க்கலாம். இது வரைக்கும் இன்னியுடைய டாபிக் வந்து க்ளோஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னொரு கேமரா ஆஃப் பண்ணி விட்டுரு. என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எழுச்சி, அந்த என்ன சொல்ற புரட்சி இருக்கு இல்லையா, அதை ஏற்படுத்தினதுல முதல் கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணது அழைப்பு பணி, அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கூட்டமைப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் வந்து ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்க. சும்மா அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன், இவனுக்கு அவனுக்கு கனெக்ஷன் இல்லை அப்படிலாம் ரசூலுல்லாஹ் வைக்கல, 2 பேருக்கு கனெக்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அடுத்தது அந்த இருந்த ஜமாத்துக்கு வெல்டு பிரெயின் வாஷிங், நம்மளுடைய பாதி சொல்ல போனோம். மூளையில் அவங்க அல்லாவுடைய நேசத்தை தவிர அந்த மண்டையில் வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சொன்னா எதை வேணாலும் செய்வாங்க. அந்த அளவுக்கு அல்லாவுடைய அந்த டெடிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா பாருங்க, பின்னாடி கூட முஹாஜிர்கள் எங்கேயாவது பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நோட் பண்ணி பாருங்க. எங்கேயுமே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஸ்லிப்பார வேலை இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், இந்த ட்ரைனிங் இருக்கு பாருங்க. இந்த உஹது போர்ல கூட இறங்கி வந்தாங்களா, யார் அவங்க? அன்சாரிகள்ல புதுசா வந்த அன்சாரிகள். இந்த அக்கபாவுடைய உடன்படிக்கையில் இருந்த அன்சாரிகள் கூட கிடையாது. அப்ப அங்க மேல நிக்கிற ஆள்ல முஹாஜிர்கள் யாரும் இறங்கி வரல. யாரு? உஹது போர்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கஞ்சாடை கூட அவங்களுக்கு வந்து அர்த்தம் தெரியும். அந்த அளவுக்கு டெய்லியும் ரசூலுல்லாஹ் வந்து அந்த அளவுக்கு பிராக்டிஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதனால முஹாஜிர்களை வந்து அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அப்புறம் வர்ற கலீஃபாக்கள் 12 பேர் முஹாஜிர்களாக, அதாவது இவங்களா தான் இருப்பாங்க, குறைஷிகளாக தான் இருப்பாங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகள், லேஸ்பட்ட ஆளுகள் கிடையாது. அதனால தான் மதீனாவுடைய அதாவது அந்த சாம்ராஜ்யத்துடைய ஆட்சி பொறுப்பு பார்த்தீங்கன்னா மதீனாவாசிகள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. ஏன்னா ட்ரைனிங், இந்த ட்ரைனிங் வேற யாருக்கும் கொடுக்கப்படல. மாஸ்டர் ட்ரைனிங் 13 வருஷம் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட டெய்லி வந்து அல்லாவுடைய கைடன்ஸ் படி செயல்படுறது சாதாரண வேலை கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதே வேற. அப்போ தர்பியத்து 3வது விஷயம். 4வது விஷயம் சகித்துக் கொள்ளுதல். இதைத்தான் பார்த்தோம், சகித்துக் கொள்ளுதல். அடுத்தது இந்த ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது தாக்குதல். 5வது அதை பரவலாக்குதல். இந்த 2 விஷயம் ரொம்ப நீளமான விஷயம், இது பொறுமையாக பார்க்கலாம்.